ஈரானின் மிக முக்கியமான 2 தளபதிகள், அதாவது 2 உயர் அதிகாரிகளை இஸ்ரேல் ராணுவம் அழித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் மேலும் அநேக உயர் அதிகாரிகளை அழிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் கூறியிருப்பதான ஒரு சில செய்திகளையும் பார்க்க முடிகிறது. சோ இந்த சூழ்நிலைகள் எல்லாமே இந்த போர் சீக்கிரமாக முடிவடைவது போல தெரியல. சோ ஈரானுமே பதிலுக்கு பல்வேறு காரியங்களை பண்ணுகிறது. சோ இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்ப நிற்கும் என்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களும் ஒரு மிக முக்கியமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஈரானில் போராடிய மக்களை அந்த IRGC என்ற ராணுவம் மற்றும் அங்குள்ள படைகள் இணைந்து கொலை செய்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு சிகிச்சை அளித்த 2 செவிலியர்கள், 2 நர்சஸ் அவர்களை தவறாக நடத்தி அவர்களை கொண்டுள்ளார்கள். பல செவிலியர்களை கொண்டு அளித்துள்ளார்கள் என்று ஈரானின் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பல செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். இந்த செய்தி பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்தி உள்ளது. ஸோ என்ன நடந்திருக்கு, இதை பற்றி இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரானின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான ஈரானின் செக்யூரிட்டி சீஃப், அதாவது உயர் அதிகாரி அவர், ஈரானின் பாதுகாப்பு துறையில் மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறவர் அலி லார்ஜினி. ஈரானின் சுப்ரீம் லீடராக இருந்த அலி கமினி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்றும் கூறப்படுகிறது. சோ இப்படிப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர், தங்களோட பாதுகாப்பு துறைக்கு ஒரு தலைவராக இருந்து செயல்பட்ட நபரை இஸ்ரேல் ராணுவம் அளித்துள்ளது. அவர் மட்டுமல்லாமல் அவரோடு கூட பல நபர்கள் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வருகிறது. சோ இஸ்ரேல் மிக முக்கியமான தலைவர்களை குறிவைத்து தாக்கி அளிப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இவர் மட்டும் கிடையாது, த கமாண்டர் ஆஃப் பசித் குலாம் மிர்சா சுலைமானி கடந்த 6 ஆண்டுகளாக அங்குள்ள பசிஜ் படைக்கு ஒரு தலைவராக அவர் செயல்பட்டு வந்தார். இவருமே ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபர். குறிப்பாக அங்கு இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது இப்போது இறந்த அந்த 2 பேரும் அதில் மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிறார்கள். மக்களை ஒடுக்குவதற்காக இருக்கட்டும். சோ இப்படிப்பட்ட காரியங்களில் இவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. மேலும் இருவருமே அங்கு இதற்கு முன்பாக உச்சபட்ச தலைவராக இருந்த அலி கமீனி அவர்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. சோ மிக முக்கியமான ஆளுமைகள் இருவரை இஸ்ரேல் ராணுவம் அழித்துள்ளது. அழித்து முடித்தது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இஸ்ரேலின் மொசாட்டின் தலைவர், இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர், இஸ்ரேலின் வான்படை தலைவர், இஸ்ரேலின் தலைமை தளபதி இவர்கள் எல்லாரோடும் கூட இருந்து அவர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இப்போது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர், தலைமை தளபதி, வான்படை தலைவர் மற்றும் மூத்த தளபதிகளோடு இருக்கிறேன். கடந்த 24 மணி நேரத்தில் அந்த ஈரானில் செயல்பட்டு வந்த தீவிரவாத தலைவர்களில் மிக முக்கியமான 2 தீவிரவாதிகளை நாங்கள் ஒழித்துள்ளோம். எங்கள் போர் விமானங்கள் தீவிரவாத தலைவர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்த பகுதிகளை தாக்குகிறது. ஆகவே ஈரானின் மக்கள் இந்த பண்டிகை காலத்தை கொண்டாடுவதற்கு அது உதவுகிறது. ஆகவே அனைத்து ஈரான் மக்களுக்கும் இனிய நவரோஸ் வாழ்த்துக்கள். நாங்கள் அனைத்தையும் தற்போது கவனித்துக் கொண்டு வருகிறோம், மேலிருந்து கவனித்துக் கொண்டு வருகிறோம் அப்படின்னு அந்த வீடியோவில் அவர் சொல்லுகிறாரு. அந்த வீடியோவை பாருங்க. அதுக்கப்புறமாக மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்கிறது. I'm here with Israel's defense minister, our chief of staff, the head of the Mossad, the chief of air force, our senior commanders. In the past 24 hours, we knocked out 2 of the terrorist chieftains, the top terrorist chieftains of this tyranny. Our aircraft are hitting the terror operatives on the ground, in the crossroads, in the city squares. This is meant to enable the brave people of Iran to celebrate the festival of fire. So celebrate and Happy Nowruz. We're watching from above. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இஸ்ரேல் இந்த போரை நிறுத்துவது போன்று தெரியவில்லை. அவங்க மீண்டுமாக மிக முக்கியமான தலைவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் ஈரானில் இருந்து ஒரு செய்தி தற்போது மிக வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதத்தில் அங்குள்ள ஆட்சிக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய லெவல்ல போராடிட்டு வந்தாங்க. இந்த ஆட்சி எங்களை அடக்குகிறது, ஒடுக்குகிறது என்று சொல்லி பல கோரிக்கைகளை முன்வைத்து அவங்க போராடிட்டு வந்தாங்க. குறிப்பாக மத ரீதியான பிரச்சனைகள் அங்கு மிகப்பெரிய அளவில் காணப்பட்டது. இதனை எதிர்த்தும் அங்குள்ள மக்கள் போராடி வந்தார்கள். அப்படி போராடின அந்த மக்களை அங்குள்ள IRGC என்ற அந்த தீவிரவாத ராணுவத்தை வைத்து
அங்கு உச்சபட்ச தலைவராக அலி கமினி அவர்கள் உத்தரவு கொடுத்து மக்களை கொடூரமாக கொன்று குவித்தார்கள். கிட்டத்தட்ட 36,000க்கு மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளார்கள் என்று தகவல் வெளியில வந்தது. ஆனால் பல ஊடகங்களும் உலகளவில் இந்த விஷயத்தை உற்று நோக்குகிற பலரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா 36,000 உயிரினும் கிடையாது, கிட்டத்தட்ட 80,000 to 1,00,000 மக்களை கொன்னுட்டாங்க. ஆனா வெளியில பல நியூஸ்களை விடல. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், இன்டர்நெட் எல்லாத்தையுமே ஈரான் அரசாங்கம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இந்த டைம்ல அநேக மக்களை கொண்டு குவித்து விட்டார்கள் அப்படின்னு அநேக தகவல்களை பார்க்க முடிந்தது. இந்நிலையில் இந்த போராட்டத்தில் காயப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யக்கூடாது என்று அங்குள்ள அந்த அலி கமினி மற்றும் அந்த தளபதிகள் உத்தரவிட்டிருந்ததாக தகவல்களை பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக அநேக மக்கள் வீடுகளில் இருந்தே சிகிச்சை பெற்று வந்தாங்க. குறிப்பாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மக்களையும் அந்த IRGC ராணுவம் உள்ளே நுழைந்து சுட்டு படுகொலை செய்த செய்திகளையும் நம்ம பார்த்திருந்தோம். இவ்வாறு அங்கு மருத்துவமனையில் மற்றும் வீடுகளில் சிகிச்சை பெற்று வந்த மக்களுக்கு உதவி செய்த, அவர்களுக்கு மருத்துவம் பார்த்த 2 செவிலியர்களை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறார்கள். மிக கொடூரமான ஒரு காரியத்தை செய்துள்ளார்கள். வெளியே இழுத்துட்டு வந்து அந்த தீவிரவாத ராணுவம், அந்த தீவிரவாத படையை சார்ந்தவர்கள் அவர்கள் மீது தப்பாக நடந்து அவர்களை கொலை செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அநேக செவிலியர்களை சுட்டு படுகொலை செய்துள்ளார்கள் என்ற செய்தியை நம்ம சொல்லல, ஈரானின் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இந்த செய்தியை வெளியே சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காயப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதை தாண்டி அந்த செவிலியர்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்கள மிகவும் கொடுமைப்படுத்தி கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அநேக பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட மிக கொடூரமான காரியங்களை செய்வதற்கு தலைமை பண்பாற்றிய மிக முக்கியமான தலைவர்கள் தான் தற்போது கொல்லப்படுகிறார்கள் என்று அநேக பேர் பேசுறாங்க. இந்த செவிலியர்களுக்கு நடந்த இந்த சம்பவம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த செய்தி தற்போது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்கும்போது ஒரு சில செய்திகள் என்ன வருது அப்படின்னா, இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஈரானின் மிக முக்கியமான தலைவர்களை அழிக்க உத்தரவிட்டுள்ளதாக ஒரு சில செய்திகளை பார்க்க முடிகிறது. இஸ்ரேல் இந்த போரை சாதாரணமாக எடுக்கல, அவங்க மிகப்பெரிய லெவல்ல பிளான் பண்றாங்க என்பதையும் நாம் எல்லாரும் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் ஈரானின் அண்டர் கிரவுண்ட் மிசைல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை அமெரிக்கா அளித்துள்ளதான ஒரு சில தகவல்களை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை அளித்துள்ளதான செய்திகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், இதில் அந்த கப்பல்கள் வருவதற்கு ஈரான் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் UAE இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதான செய்திகள் வெளியாகி உள்ளது. இங்க இப்படிப்பட்ட போர் சூழல்கள் சென்று கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கத்துல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நம்ம நேற்று தினமே பார்த்திருந்தோம். 400க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தாங்க, பல மக்கள் படுகாயமடைந்தாங்க. அங்கேயும் மிகப்பெரிய லெவலில் அந்த யுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகி உள்ளது. அங்கேயும் அநேக அப்பாவி மக்கள் உயிரிழந்தாங்க. நம்ம அப்படி ஈரான்ல பார்க்கும்போது போராடி உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு செவிலியர் பணியாற்றின அப்பாவி செவிலியர்களை மிக கொடூரமாக கொலை செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களை மிக தவறாக நடத்தி கொலை செய்துள்ளார்கள். மேலும் பலரை சுட்டு கொன்றுள்ளார்கள் என்ற செய்திகளும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இந்த போர் சூழல்களில் அநேக அப்பாவி மக்களின் உயிர்கள் பறிக்கப்படுகிறது, அப்பாவி மக்கள் உயிரிழக்கிறார்கள். இந்த அப்டேட்டில் பல விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இதை பார்த்த நாம் எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அப்பாவி மக்களின் உயிர்கள் பறிக்கப்படுகிறது, அப்பாவி மக்களின் பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபிப்போம். இந்த போர் சூழல்கள் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரணும், அதற்காக நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஜெபிப்போம். நான் எப்பவுமே சொல்கிற ஒரு காரியம்தான், போரில் தலைவர்கள் சேஃபா இருப்பாங்க, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் நம்ம கேள்விப்படுகிறோம். ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதன் காரணமாக நம்ம ஜெபிப்போம். இந்த அப்டேட்டை உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். இதனை பார்க்கிற நீங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த தகவல்களை பார்ப்பதற்கும் இதை பார்த்து மக்களுக்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.